நெல்லை மாவட்டம் பணகுடியில் நமக்கு நாமே விடியல் மீட்பின் 3வது நாள் பிரச்சார பயணத்தை திமுக பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் துவக்கினார். தற்போது வள்ளியூரில் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் என்று குறிப்பிட்டு சொன்னார். ஆக இந்த செய்தியை சொல்ல வேண்டிய அவசியம் எதற்காக வந்தது என்று சொன்னால், ஏதோ தேர்தலை மனதிலே வைத்து மட்டுமல்ல, ஒன்றை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். குழந்தைகளுக்கு கட்டாயப்படுத்தி பலவந்தமாக அந்த மதுவை ஊற்றிய அந்த கொடுமைகள் எல்லாம் பத்திரிகைகளில் பார்த்தோம், தொலைக்காட்சிகளில் பார்த்தோம். அதைவிட கொடுமை படிக்கக்கூடிய கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவியர்கள் சிலர் தவறான பாதைக்கு செல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை தொலைக்காட்சிகளில் எல்லாம் நாம் பார்த்தோம், வேதனைப்பட்டோம். ஆக தமிழகத்தினுடைய கலாச்சாரம், நம்முடைய சமுதாயத்தினுடைய அந்த கலாச்சாரம் சீரழிந்து விடுமே, சீரழிந்து கொண்டிருக்கிறதே என்ற வேதனையோடு தலைவர் கலைஞர் அவர்கள் அதனால்தான் உடனடியாக தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தி காட்டினார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று. இந்த செய்தியை சொன்னதற்கு பிறகு தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ கட்சியுடைய தலைவர்கள், எத்தனையோ அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், எத்தனையோ பொதுநல உணர்வோடு பாடுபடக்கூடியவர்கள், இந்த சமுதாயத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் போராடி கொண்டிருக்கலாம், வாதாடி கொண்டிருக்கலாம், அதற்காக பல களங்களை கண்டிருக்கலாம். ஆனால் தலைவர் அவர்கள் சொன்னதற்கு பிறகுதான் அதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவமே வந்திருக்கிறது என்பதை நாடு நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் மறுத்திட மறைத்திட முடியாது. அதனால்தான் உடனடியாக காந்திவாதியாக விளங்கிய